ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பேச போறோம்னா, நம்ம ஃப்ரீக்வெண்டா டிராவல் பண்ணும்போது டொமஸ்டிக் டிராவல் ஆகட்டும், இன்டர்நேஷனல் டிராவல் ஆகட்டும், எவ்வளவு பட்ஜெட்ல ஒரு பெர்ஃபெக்டான ஸ்டே புக் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருப்போம். இப்போ வெப்சைட்ஸ்ல நிறைய விதவிதமான வெப்சைட்ஸ் இருக்கு உங்களுக்கு ஹோட்டல்ஸ் புக் பண்றதுக்கு. சோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான வெப்சைட் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். hotels.com அப்படிங்கிற வெப் போர்ட்டலுங்க. சோ அந்த போர்ட்டல்ல என்ன டிஃபரெண்டா இருக்கு ஹோட்டல் புக்கிங் அப்படின்னா, நம்ம ஃப்ரீக்வெண்ட் டிராவலரா இருந்தோம்னு வச்சுக்கோங்களா, நம்ம ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் டேஸ் நம்ம ஸ்டே பண்ணோம்னா ஒவ்வொரு டேக்கும் உங்களுக்கு ஸ்டார் பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். சோ ஏடாக என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ அந்த வேல்யூ பாயிண்ட்ஸ் வச்சுட்டு நீங்க ஃபர்தரா நீங்க புக் பண்ணுவீங்கல்ல ஹோட்டல் ஸ்டேஸ்க்கு, அதுல உங்களுக்கு சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கும். டிஸ்கவுண்ட்ஸ் ஆகட்டும், இல்ல ஏதாவது இந்த லான்ச் ஃபெசிலிட்டிஸ், அந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த hotels.com மூலமா நீங்க ரூம் புக் பண்ணும்போது கிடைக்கும். இந்த ப்ராசஸ் தான் நாம பார்க்க போறோம். எப்படி hotels.com வெப்சைட்ல சூப்பரா பட்ஜெட் பிரைஸ்ல நாம போத் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் டிராவல் போது ஹோட்டல் ரூம் புக் பண்ணலாம், எப்படி அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் நாம எடுத்துக்கலாம் அப்படிங்கறது தான் டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ மக்களே வெல்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் hotels.com வெப்சைட்டில் எப்படி நாம ரூம்ஸ் புக் பண்ணலாம் அப்படிங்கிறது தாங்க டீட்டெயில்டாக பார்க்க போனோம். நம்ம ஏற்கனவே சொன்னோம் தெரியுமா, இந்த hotels.com வெப்சைட்டில் உங்களுக்கு சீப்பாக ஹோட்டல்ஸ் போத் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ராவலுக்கு நீங்க போகும்போது சீப்பா ஹோட்டல்ஸ் எப்படி புக் பண்ணலாம், அது போக பாத்தீங்கன்னா பெட் ஃப்ரெண்ட்லி ஹோட்டல்ஸ், லாஸ்ட் மினிட் டீல்ஸ், இது எல்லாமே hotels.com எப்படி இருக்குங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஸோ கூகுள்ல hotels.comனு சர்ச் பண்ணீங்கன்னாவே ஃபர்ஸ்ட் வரதே hotels.com வெப்சைட்டா தான் இருக்கும். ஸோ நம்ம கிளிக் பண்ணிட்டு உள்ள போய்க்கலாம் அஃபிஷியல் சைட்டுக்குள்ள. ஸோ நீங்க ஹோம் பேஜ்குள்ள போகணுன்னே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு டேப் வருங்க, சர்ச் டேப் வரும். அதுல நீங்க எந்த ஊருக்கு போறீங்க, எந்த டேட்ல போறீங்க, எவ்வளவு பேர் போறீங்க, எத்தனை ரூம் வேணும், இந்த மாதிரியான சர்ச் கிரைட்டீரியா இருக்கும். ஐ எம் டிராவலிங் ஃபார் பிஸ்னஸ் பர்பஸ்க்கு நீங்க டிராவல் பண்றீங்கன்னா இது கிளிக் பண்ணிக்கலாம். இதுல ஏதாவது உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஓகேவா, திஸ் ஹெல்ப்ஸ் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ட்ரிப் ப்ரிஃபரன்சஸ். ஏன்னா பர்சனல் லீசருக்கு டிராவல் பண்றதுக்கும் கார்பரேட் டிராவலுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி சர்ச் கிரைட்டீரியா காமிக்கும். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குன்னா, hotels.com ரிவார்ட் பாயிண்ட்ஸ் நான் ஏற்கனவே சொன்னேன் தெரியுமா, உங்களுக்கு ஒரு சர்டைன் நம்பர் ஆஃப் டேஸ் நீங்க டிராவல் பண்ணும்போது ஸ்டே பண்ணீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பாயிண்ட்ஸ் அதிகமாகும். அதை வச்சு உங்களுக்கு நிறையா விஐபி ஆக்சஸ் அந்த மாதிரியான சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இங்க பாருங்க, ஸ்டே 10 nights, கெட் அ ரிவார்ட் நைட் டு யூஸ் ஹவவர் யூ லைக். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஹோட்டல்ல ஏதாவது பார்ட்டி ஸ்பேஸ் இருக்கு, இல்ல பார் இருக்கு, இல்ல ஏதாவது ஹெல்த் ஸ்பா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது நீங்க யூட்டிலிட்டிஸ் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்க அந்த பாயிண்ட்ஸ் வச்சு, ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் ஃபிளெக்சிபிள் புக்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு கேன்சலேஷன் புக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணும், எடிட் பண்ணும், இல்லை கேன்சல் பண்ணும், ரீஃபண்ட் பண்ணும், இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க இந்த வெப்சைட்ல இருந்தே பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் மெயின் ஃபீச்சர்ஸ் இதுல. ஓகேவா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு போத் டொமஸ்டிக் டிராவல் அண்ட் இன்டர்நேஷனல் டிராவல் ரெண்டுக்குமே நீங்க புக் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, ரெக்கமெண்டட் ஸ்டேஸ் ஃபார் யூன்னு சொல்லிட்டு துபாய் கொடுத்துருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு டொமஸ்டிக் டிராவல்ஸும் இருக்கும், இன்டர்நேஷனல் டிராவல்ஸ்னு மட்டும் கிடையாது. இங்க பாருங்க, தமிழ்நாடு, நம்ம திருக்கழுகுன்றம், மகாபலிபுரம் மாதிரியான ஏரியாஸ், கொடைக்கானல் மாதிரியான ஹில் ஸ்டேஷன்ஸ், புதுச்சேரி, மும்பை, இந்தியாவில் இருக்கிற வேரியஸ் பிளேசஸும் நீங்க புக் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இதுதான் இதில் இருக்கிற மெயின் ஃபெசிலிட்டிஸ். நான் சொன்னேன் இல்லையா, சேவ் ஆன் செலக்ட் ஹோட்டல்ஸ். செலக்ட் ஹோட்டல்ஸில் நீங்கள் அதாவது hotels.com மென்ஷன் பண்ணியிருக்கிற செலக்ட் ஹோட்டல்ஸில் நீங்கள் ஸ்டே பண்ணால் ஏர்ன் 1 ரிவார்ட் நைட் ஃபார் எவ்ரி 10 nights யூ ஸ்டே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ரிவார்ட்ஸ் பாயிண்ட் ஆட் ஆகிட்டே இருக்குமா. ஸோ ஃப்ரீக்வெண்ட் ட்ராவலருக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஒரு மெயின் ஃபீச்சர் hotels.com வெப்சைட்டில். ஸோ இப்போ நாம ஏதாவது ஒரு டெஸ்டினேஷனுக்கு நம்ம டிராவல் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம
இந்தியன்ஸ் வந்து இப்போ நிறைய வந்து தாய்லாந்து அந்த மாதிரியான ஏரியாவுக்கு தான் டிராவல் பண்றாங்க. ஸோ தாய்லாந்துல புக்கெட், பேங்காக் இதெல்லாம் வந்து ஃபேமஸ் டூரிஸ்ட் பிளேசஸ் இல்லையா? நம்ம பேங்காக்கே செலக்ட் பண்ணுவோம். பேங்காக் செலக்ட் பண்ணிட்டு நீங்க எந்த டேல இருந்து எந்த டே வரைக்கும் டிராவல் பண்ண போறீங்க அப்படிங்கறத செலக்ட் பண்ணீங்க. எவ்வளவு நாள் ஸ்டே வேணும் அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 4 நைட்ஸ் ஸ்டே பண்றோம்னு வச்சுக்கோங்களா. ஸ்டார்டிங் 20th டு 23rd மே அப்படிங்கிறத கேலண்டர்ல நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எத்தனை பேர் டிராவல் பண்ணோம் அப்படிங்கிறதையும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் டிராவலர்ஸ்னு போட்டிங்கன்னா இங்க அடல்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், சில்ட்ரன் ஆட் பண்ணிக்கலாம். நீட் டு புக் 9 or more ரூம்ஸ். குரூப் புக்கிங்க்கு உங்களுக்கு ஸ்பெஷல் ஆப்ஷன்ஸ் இருக்கும் போல. ஆட் அனதர் ரூம் அப்படின்னா நீங்க இந்த டேப் கிளிக் பண்ணி செகண்ட் ரூம்க்கு எவ்வளவு அடல்ட்ஸ் எவ்வளவு சில்ட்ரன் இதெல்லாம் வந்து நீங்க புக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நாம வந்து 1 டிராவலர் மட்டுமே எடுத்துப்போம். ஓகேவா? ரிமூவ் ரூம் கொடுத்துடலாம். பாருங்க, ஆட் ரூம், ரிமூவ் ரூம் இந்த மாதிரியான எடிட்டிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு சர்ச் கிரைட்டீரியாலேயே இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம பேங்காக் எங்க போறோமோ அந்த டெஸ்டினேஷன் செலக்ட் பண்ணியாச்சு. எவ்வளவு நைட்ஸ்? ஓகே, இங்க சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு பாருங்க. ஹவு லாங் டு யூ வாண்ட் டு ஸ்டே? 4 நைட்ஸ் நீங்க கேலண்டர்லயும் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்ல 4 நைட்ஸ் ஸ்டே அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். மே ஜூன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்களா, நீங்க கரெக்டா டேட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்ல தோராயமா மே மாசம் ஜூன் மாசத்துல 4 நைட் 5 நைட்ஸ்க்கு என்ன மாதிரி ஸ்டே இருக்கும் அப்படின்னு நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். எவ்வளவு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு பாருங்க சர்ச் கிரைட்டீரியா. ஸோ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் சர்ச் கொடுத்துருங்க. ஸோ சர்ச் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டெஸ்டினேஷன்ல நம்ம போற பேங்காக் சிட்டில என்னென்ன மாதிரியான ஹோட்டல் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது வந்து லிஸ்ட் ஆயிருது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நீங்க ஃபில்டரும் பண்ணிக்கலாம். அதாவது ஹோட்டல்ஸ்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. பேங்காக் ஸ்வர்ணபூமி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்திலேயே வேணுமா, ஏர்போர்ட் ஷட்டில் வேணுமா உங்களுக்கு ஹோட்டலுக்கு போறதுக்கு? அதாவது நீங்க இங்கிருந்து டிராவல் பண்ணிட்டு போறீங்க, போனதுக்கு அப்புறம் ஏர்போர்ட்லயே வந்து உங்களுக்கு பிக்கப் பண்ணிக்கணுமா அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன்ஸும் வந்து சில ஹோட்டல்ஸ்ல ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்க 2 ஸ்டார் ஹோட்டல், 3 ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் ஸ்டே பண்ணும்போது ரிசர்வ் நவ் பே லேட்டர் நம்ம Booking.comல பார்த்திருப்போம். நீங்க ஃபர்ஸ்டே பே பண்ண தேவையில்லை, ரிசர்வ் பண்ணிட்டு புக் பண்ணிட்டு அங்க போய் நீங்க பே பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடட், அதுக்கப்புறம் ஹோட்டல், இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ஃபில்டர் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். நெய்பர்ஹுட் எங்க ஸ்டே பண்ணோம்? பேங்காக்ல போயிட்டு சிட்டிக்குள்ளேயே ஸ்டே பண்ணுமா, இல்ல விசினிட்டினா அதாவது சபர்பன் ஏரியாஸ், ஓகேவா, அல்லது ஏர்போர்ட் பக்கத்திலேயே ஸ்வர்ணபூமி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பக்கத்திலேயே ஸ்டே பண்ணுமா? இந்த மாதிரி நிறைய இருக்கும். சில பேர் வந்து ஹெல்த் ஃப்ரீக்கா இருப்பீங்க, ஜிம் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கு. சில பேருக்கு வந்து எப்பவுமே கனெக்டடா இருக்கணும், வைஃபை, ஏர் கண்டிஷன், சில பேர் ஸ்விம்மிங் பூல் விரும்புவாங்க. ஸோ எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்க செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கிற ஹோட்டலை நீங்க சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரூம் அம்யூனிட்டிஸ் போட்டிருக்காங்க பாருங்க, பிளாக் அவுட் கர்டைன்ஸ், டாப் ஃப்ளோர் இருக்கணுமா? ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. ஓஷன் வியூ, லாகூன், பூல் வியூ. சில பேர் முக்கியமா வந்து லிசருக்கு டிராவல் பண்றவங்க வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் நாம யூஸ்வலா பார்ப்போம்ல, நமக்கு சி வியூ இருக்கணும்ப்பா, ரிவர் வியூ இருக்கணும், ஹில் வியூ இருக்கணும் அப்படின்னு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரேட்டிங் தகுந்த மாதிரி, கெஸ்ட் ரேட்டிங் தகுந்த மாதிரி, ஸோ நிறைய உங்களுக்கு ஷார்ட் அவுட் பண்றதுக்கான கிரைட்டீரியாஸ் இருக்கு. ஸோ பாருங்க எவ்வளவு சூப்பரா கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஸோ இதுல டிராவல் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் கூட போட்டிருக்காங்க பாருங்களா. ரொம்ப யூனிக்கான விஷயம் என்னன்னா, இங்க பாருங்க, அடல்ட்ஸ் ஒன்லி, லக்ஸரி, எல்ஜிபிடிக்யூ வெல்கமிங், பிசினஸ் ஃப்ரெண்ட்லிங்கிற அளவுக்கு ரொம்ப டீடைல்டா போறாங்க அவங்க சார்ட் அவுட் பண்ற கிரைட்டீரியால. ஸோ இதுதான் வந்து நம்ம hotels.comோட யூனிக்னஸ் அப்படின்னு சொல்றது. ஒவ்வொரு யூனிக் டிராவலர்ஸ்க்கு தகுந்த மாதிரி சார்ட் அவுட் பண்ணி கரெக்டான ஒரு ஹோட்டலை நீங்க செலக்ட் பண்ண முடியும். பிசினஸ் ஃப்ரெண்ட்லினா உங்களுக்கு அங்க வந்து போர்ட் ரூம் எல்லாம் இருக்கும், மீட்டிங் ரூம் எல்லாம் இருக்கும். நீங்க பிசினஸ் பர்பஸ்க்காக ஆல் த வே இன்டர்நேஷனல் டூர் போறீங்க, அங்க போய் இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ் மீட் பண்ணோம்னா உங்க ஹோட்டல்ல கூப்பிட்டு உங்களோட கிளைண்ட்ஸை மீட் பண்ண சில சமயம் மீட்டிங் ரூம் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ அதுதான் பிசினஸ் ஃப்ரெண்ட்லி. எல்ஜிபிடி உங்களுக்கு தெரியும், லெஸ்பியன், கே, பைசெக்சுவல், டிரான்செக்சுவல், குயர் ஃப்ரெண்ட்லி ஹோட்டல்ஸா இருக்கா, அங்க எந்த டிஸ்கிரிமினேஷனும் இல்லாம இருக்கா அப்படின்னு நீங்க பார்த்து செலக்ட் பண்ணிட்டு போலாம். ஸோ எவ்வளவு ஈக்குவாலிட்டி பாக்குறாங்க பாருங்க மக்களே, ஈக்குவாலிட்டி அண்ட் இன்க்ளூசிவ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் கூட ரொம்ப பாக்குறாங்க, வேற லெவல். அடல்ட்ஸ் ஒன்லி ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும், இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன் டீடைல்டா. ஸோ அதெல்லாம் பாத்துக்கோங்க மக்களே, ஏன்னா பேங்காக் வேற. ஸோ அதெல்லாம் வந்து பீப் சவுண்ட், ஓகேவா? அதெல்லாம் நீங்களே புரிஞ்சுக்கணும் பை டிஃபால்ட்டா. நம்ம ஸ்கூல்ஸ்ல பயாலஜி டீச்சர் வந்து
இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் எடுக்கும்போது ஓகே இதெல்லாம் நீங்க வீட்ல போய் படிச்சுக்கங்கன்னு சொல்லுவாங்கல்ல. So அந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ அது போக பார்த்தீங்கன்னா எலிவேட்டர் இருக்கா? சில பேர் சில ஹோட்டல்ஸ்ல எலிவேட்டர்லாம் இல்லாம கூட இருக்குங்க. பல ஃப்ளோர்ஸ் இருக்கும். நம்ம நடக்க வேண்டியதா போயிரும். ஸோ அந்த மாதிரி ஹோட்டல்ஸ்ல கஷ்டமாயிடும். ஸோ அந்த மாதிரி எலிவேட்டர் இருக்காங்கிற அளவுக்கு உங்க டீட்டெயில்டா அவங்க சார்ட் அவுட் கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. சூப்பர் இல்ல? ஸோ இந்த மாதிரி நீங்க போட்டு சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். சார்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரியான ஹோட்டல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க பாத்துக்க வேண்டியதுதான். சில இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்களா, ஒண்டர்ஃபுல், எக்ஸப்ஷனல் ரிவ்யூஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்கிற ஹோட்டல்ஸும் இருக்கு. 1006 ரிவ்யூஸ் இருக்கு பாருங்க. எக்ஸப்ஷனல் பெனின்சுலா பேங்காக் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பூல் ஃபெசிலிட்டி இருக்கு, 3 nights எக்ஸ்க்ளூசிவ் டீல் இருக்கு, 30% ஆஃப். பாத்தீங்கல்ல வேற லெவல்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க. போட் சர்வீஸ் டு த ஸ்கை ட்ரெயின், ஐகான்ஸ், நிறைய சர்வீசஸ் இருக்கும் போல. அதனால தான் வந்து எக்ஸப்ஷனல்னு போட்டிருக்காங்க. ரிவர் வியூ ரூம் இருக்குமா, காம்ப்ளிமெண்டரி வெல்னஸ் ஆக்டிவிட்டிஸ், ஃப்ரீ ஷட்டில். ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் ஒரு ஹோட்டல்ல இருந்துட்டா அப்புறம் என்ன, சூப்பர் தானே. ஸோ இந்த மாதிரி என்னென்ன ஹோட்டல்ஸ்ல எந்தெந்த மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கு அப்படின்லாம் கூட நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா? ஃபுல்லி ரீஃபண்டபிள். சில ஹோட்டல்ஸ்ல வந்து நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னா, கேன்சல் பண்ணீங்கன்னா பார்ஷியல் ரீஃபண்ட் தான் கொடுப்பாங்க. சில ஹோட்டல்ஸ்ல வந்து உங்களுக்கு கண்டின்ஜென்ட், ஒரு சந்தேகத்திலேயே புக் பண்றீங்க, ஃபுல்லா ரீஃபண்டபிள், கேன்சல் பண்ணா ஃபுல்லா ரீஃபண்டபிளா இருக்கிற ஹோட்டல்ஸா புக் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் கிளிக் பண்ணிக்கிறது நல்ல, செலக்ட் பண்ணிக்கிறது நல்ல. இங்க பாருங்க, ஃபுல்லி ரீஃபண்டபிள், ரிசர்வ் நவ், பே லேட்டர். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும்ல. நாளைக்கே வந்து உங்களுக்கு கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு, ப்ரீபோண்ட் ஆயிடுச்சு, போஸ்ட்போண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா டேட் மாத்திக்கலாம் நீங்க கேன்சல் பண்ணிட்டு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நீங்க ஹோட்டல்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஐ திங்க் ஆல்மோஸ்ட் என்னென்ன கிரைட்டீரியாஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். பரவாயில்லைங்க, ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா போட்டிருக்காங்க பாருங்க. சரி, ஓகே, நாம இப்போ ஏதாவது ஒரு ஹோட்டல் செலக்ட் பண்ணிட்டு அதுல உள்ள போனா என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். hotels.comல கேலரி கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ரூம்ஸ் சம்பந்தமான கேலரி. அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் ரூம்ல அதெல்லாம் கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது போக உங்களுக்கு என்னென்ன பர்சனல் டீடைல்ஸ் கொடுக்கணும் புக் பண்றதுக்கு அப்படிங்கிறது கூட இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இங்க பாருங்களா, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க, எவ்வளவு பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களா. ஸோ பெனின்சுலா பேங்காக் ஹோட்டல்ல உங்களுக்கு highlights for your solo tip, loved by solo travelers, top rated breakfast, 24-hour airport shuttle, great location. ஸோ இந்த மாதிரி நிறைய பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டிராவல் பண்ணும்போது நம்ம பக்கத்திலேயே வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கா, நம்ம கன்வீனியன்ட்டா டிராவல் பண்ண முடியுமா புது ஊர்ல அப்படின்னு ஒரு இது இருக்கும்ல, ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். ஸோ அதுக்கு கேட்டர் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல இருந்து மேப்பும் கொடுத்துருக்காங்க. இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு எவ்வளவு தூரத்துல இருக்கும், அந்த ஹோட்டல் பக்கத்துல என்னென்ன மாதிரியான டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாமே போட்டிருக்காங்க. ஏர்போர்ட்ல இருந்து எத்தனை மணி நேரத்துல டிரைவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. see all about this ஏரியானா உங்களுக்கு இன்னும் டீடைல்டா பார்க்கலாம் போல. பரவாயில்லைங்க, எவ்வளவு டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டியில என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அவுட்டோர் பூல் இருக்கும், பஃபே பிரேக்ஃபாஸ்ட், 24-hour ஷட்டில், ரெஸ்டாரண்ட், செல்ஃப் பார்க்கிங், ஹாட் டப் இன் ஸ்பா. ஸோ இது நம்ம இந்தியாவில் நிறைய பார்க்க முடியாது. ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் போகும்போது ஹாட் டப் மோஸ்ட்லி எல்லா ஹோட்டல்ஸ்லையுமே இருக்கும். இந்தியாலேயே வந்து 3 star 5 star ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும். பட் தாய்லாண்ட்லலாம் நார்மல் ஹோட்டல்ஸ்லேயே கூட அவைலபிளாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்துக்கலாம். வாட் கெஸ்ட் லைக் அபவுட் த ஸ்பா, பார்த்தீங்களா, ஸ்பாவோட பிக்சர்ஸ் எல்லாம் கூட போட்டிருக்காங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா ரிவ்யூ எல்லாம் கூட போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே நீங்க பார்த்துக்கலாம். விஐபி ஆக்சஸ், நான் அப்போ சொன்னல hotels.comல உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும். சில ஹோட்டல்ஸ்ல வந்து அந்த பாயிண்ட்ஸை வச்சு நீங்க விஐபி ஆக்சஸ் எடுத்துக்கலாம். ஸோ அந்த விஐபி ஆக்சஸ்ல என்னென்னலாம் இருக்குன்னு போட்டிருக்காங்க பாருங்க. Save 15% or more on select VIP access properties when you reach silver tier or higher. Experience top rated quality and exceptional service. Get an in-stay perk at select properties plus free room upgrade. So இதெல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க VIP accessல. பரவாயில்ல, பிளஸ் ஃப்ரீ ரூம் அப்கிரேட்ஸ், ஏர்லி செக்இன், லேட் செக் அவுட், இதெல்லாம் வந்து உங்களுக்கு விஐபி ஆக்சஸ். அதாவது உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஃப்ரீக்வெண்டா டிராவல் பண்றீங்க, hotels.comலேயே புக் பண்றீங்க, நிறைய பாயிண்ட்ஸ் ஏட் ஆயிருச்சுன்னா உங்களுக்கு விஐபி ஆக்சஸ் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருவாங்க. hotels.com ரிவார்ட் மெம்பர்ஸ் கெட் ஈவன் மோர், சில்வர் மெம்பர், கோல்டு மெம்பர்னு 2 கொடுத்துருக்காங்க.
பாருங்க கிரெடிட் கார்டுல இருக்குமே அந்த மாதிரி இருக்குங்க. பிளாட்டினம் மெம்பர், டைட்டானியம் மெம்பர்னு கார்டு கொடுப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இதுல விஐபி ஆக்சஸ் இருக்கு. ஸோ ஹோட்டல்ஸ்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ நீங்க அடுத்தடுத்து மெம்பர்ஷிப் பெனிஃபிட்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னு கிளிக் பண்ணி பார்த்துக்க வேண்டியதுதான். ஓகேவா? இங்க பாருங்க, சில்வர் பிரைஸ், சில்வர் எக்ஸ்க்ளூசிவ்ஸ், பிரைஸ் கேரண்டி, இந்த மாதிரி நிறைய ஜென்ரலா கொடுத்துருப்பாங்க. நான் ஃபுல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா ரொம்ப டைம் ஆயிரும். என்னென்ன இருக்குங்கிறத ஓவராலா காமிச்சிடுறேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்க ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் சரிப்பா ஓகே எனக்கு பக்காவா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ரூமை நீங்க புக் பண்ற ப்ராசஸ்க்கு போக வேண்டியதுதான். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ரூம்ஸ் எல்லாம் இருக்கு அந்த ஹோட்டல்ல அப்படின்னு போட்டிருக்காங்க. டீலக்ஸ் கிங், கிராண்ட் டீலக்ஸ் கிங், டீலக்ஸ் ட்வின். ஸோ என்னென்ன ப்ரைஸஸ் எல்லாம் இருக்கும், எவ்வளவு டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கு, அது எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. அது போக நீங்க செலக்ட் அண்ட் கஸ்டமைஸ் வேற பண்ணிக்கலாம் போல. எந்த ஃபெசிலிட்டிஸ் வேணும் வேண்டாம் அப்படிங்கிறத நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் போல. ஒவ்வொரு ரூம்ஸ்க்குமே வந்து உங்களுக்கு சூப்பரா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு சாய்ஸஸ் இருக்கு பாருங்களா, வேற லெவலுங்க. hotels.com வெப்சைட் உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. சரி ஓகே, நாம இந்த டீலக்ஸ் கிங் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ செலக்ட் அண்ட் கஸ்டமைஸ்னு கீழே இருக்கு பாருங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு வந்து ஃபுல்லி ரீஃபண்டபிள் பிஃபோர் 6th மே. நான் சொன்னேன்ல, இது வந்து நம்ம ப்ரீ புக் பண்ணிக்கலாம், ரிசர்வ் பண்ணிக்கலாம். பே பண்றது வந்து நீங்க நேர்ல போகும்போது செக்இன் பண்ணும்போது பே பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்கா? ஸோ எக்ஸ்ட்ரா வேணும்னா பிரேக்ஃபாஸ்ட் ஆர் பொஃபே வேணும்னா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரூட் ட்ரிங்க் இது வந்து ஆப்ஷனல் தான் போல. ஸோ நீங்க பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் பஃபே வேணும்னா இது செலக்ட் பண்ணிட்டு ரிசர்வ் பண்ண வேண்டியதுதான். ரிசர்வ் பண்ணும்போது உங்களுக்கு பாருங்க, பே அவுட் ப்ராப்பர்ட்டி, பே நவ், ரெண்டு டீடைல்ஸ் காமிக்குது. Booking.comல இதே மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். Hotels.comலயும் உங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டி ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. பே அட் ப்ராப்பர்ட்டி. சூப்பரா நீங்க ரிசர்வ் பண்ணிட்டு அங்க போய் பே பண்ணிக்கலாம். சூப்பர் இல்ல? ஸோ இங்க பே நவ்ல பார்த்தீங்கன்னா யூ கேன் யூஸ் அ வேலிட் hotels.com கூப்பன் வில் ப்ரோசஸ் யுவர் பேமெண்ட் இன் யுவர் லோக்கல் கரன்சி. நாம ஃபாரின் கண்ட்ரிக்கு புக் பண்றோம். ஸோ அதுக்கு லோக்கல் கரன்சிலேயே நாம பே பண்ணிக்கலாம், ருபீஸ்லயே பே பண்ணிக்கலாம். சிலதுல வந்து நாம டாலர்ஸ்ல தான் பே பண்ண முடியும். அதுக்கு நாம ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் கிரெடிட் கார்டு வாங்கணும், அதை ரெஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் புக் பண்ண முடியும். பட் இங்க பாத்தீங்களா சூப்பரா நம்ம இந்தியன் கிரெடிட் கார்டு லோக்கல் கரன்சி வச்சு புக் பண்ணிக்கலாம். யூஸ் டெபிட் கார்டு ஆர் கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பே அட் ப்ராப்பர்ட்டினா உங்களுக்கு செலக்ட் பண்ணிட்டு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ப்ராப்பர்ட்டியில போய் புக் பண்ணிக்க வேண்டியது தான். இங்க பாத்தீங்கல்ல, ஹூ இஸ் செக்கிங் இன்னு சொல்லிட்டு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும். யூஸ்வலா நம்ம ஹோட்டல்ல ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுக்கணும். ஸோ உங்களோட நேமு, கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நீங்க புக் மட்டும் பண்ணிக்கலாம். உங்க கார்டுல இருந்து மணி போகாது. நீங்க செக்இன் பண்ணும்போது இந்த கன்ஃபர்மேஷன் காமிச்சிங்கன்னா அப்பதான் வந்து உங்களோட கார்டுல இருந்து எடுப்பாங்க. ஓகேவா? சைட்ல பாத்தீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ண டேட் அண்ட் டைமு, அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி என்னென்ன யூட்டிலிட்டிஸ் எல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, பை டிஃபால்ட்டா என்னென்ன யூட்டிலிட்டிஸ் வருது, இதெல்லாமே வந்து உங்களுக்கு காமிச்சிரும். நாம எவ்வளவு டோட்டல் பிரைஸ் நம்ம ஸ்டே பண்றதுக்கு அப்படிங்கிறதையும் காமிச்சிருது. ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா கலெக்ட் 4 ஸ்டாம்ப்ஸ் வித் தி ஸ்டே, 10 ஸ்டாம்ப்ஸ் வில் கெட் யூ 1 ரிவார்ட் நைட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு ஸ்டாம்ப் ஆட் ஆயிருது. நம்ம 4 டேஸ் செலக்ட் பண்றோம், அதனால 4 ஸ்டாம்ப் ஆட் ஆயிருது. 10 டேஸ்க்கு நம்ம ஸ்டே பண்ணும்போது ஒரு ரிவார்டு நைட் கிடைக்குது. சூப்பர் இல்ல? ஸோ நீங்க நெக்ஸ்ட் டைம் அந்த 10 ஸ்டாம்ப்ஸ் கிடைச்சோடனே புக் பண்ணும்போது நீங்க 3 டேஸ்க்கு பிளான் பண்றீங்கன்னா 2 டேஸ்க்கு பிளான் பண்ணா பே பண்ணா போதும். ஒன்னு வந்து ரிவார்டு பை ஃப்ரீயா கொடுத்துருவாங்க, ரிவார்டா கொடுத்துருவாங்க. சூப்பர் இல்ல? இது என்ன மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி பாருங்க. ஸோ இது வந்து ஃப்ரீக்வெண்ட் டிராவலர்ஸ்க்கு, டொமஸ்டிக்கா இருந்தாலும் சரி, இன்டர்நேஷனலா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து புக்கிங் பண்ற ப்ராசஸ். ஸோ இது வந்து நம்ம இன்டர்நேஷனலுக்கு பார்த்தோம். இதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு டொமஸ்டிக்கும் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நான் என்ன செய்யறேன்னா பெங்களூர் செலக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க, பெங்களூர் கர்நாடகான்னு செலக்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டொமஸ்டிக்ல இருக்கிற டீடைல்ஸ் எல்லாம் காமிச்சிடும். அண்ட் அதே ப்ராசஸ் தான், உங்களுக்கு பே பண்றது எல்லாமே வந்து அதே ப்ராசஸ் தான். ஹோட்டல்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, இதுலயும் வந்து ஃபுல்லி ரீஃபண்டபிள், ரிசர்வ் நவ், பே லேட்டர் சில ஹோட்டல்ஸ்ல இருக்கு. சில ஹோட்டல்ஸ்ல அந்த ஃபெசிலிட்டி இல்லை. இங்க பாருங்க, இந்த ஹோட்டல்ல இல்லை, பட் மற்ற ஹோட்டல்ஸ்ல எல்லாம் இருக்கு. ஸோ இதுதான் வந்து hotels.comல இருக்கிற ப்ராசஸ். போத்
டொமஸ்டிக் டிராவலுக்கும் சரி, இன்டர்நேஷனல் டிராவலுக்கும் சரி, விஐபி ஆக்சஸ்ன்னு இருக்கு பாருங்க. உங்களுக்கு கிரெடிட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்ல நீங்க போகும்போது அந்த கிரெடிட் பாயிண்ட்ஸ் வச்சு நீங்க அந்த விஐபி ஆக்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரா, வேற லெவல்ல. ஸோ hotels.com சூப்பருங்க. உங்களுக்கு நிறைய ஃப்ரீக்வெண்ட் டிராவலர்ஸ்க்கு எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. உண்மையிலேயே இம்ப்ரெஸ்ட். ஸோ இங்க இருக்கு பாருங்க, நிறைய ரூம் டைப்ஸ், அட் அ கிளான்ஸ், ஹோட்டல் சைஸ், அரைவிங், லீவிங், பெட் ஃப்ரெண்ட்லியா, இன்டர்நெட்ஸ் இருக்குமா, பார்க்கிங் எப்படி இருக்கும், எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துடுறாங்க. அந்த ஹோட்டல் பற்றி A to Z டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு hotels.comல ஃப்ரீக்வெண்ட் டிராவலர்ஸ்க்கு ஹோட்டல் புக்கிங்க்கு இருக்கிற ப்ராசஸ்ங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கூட சில போர்ட்டல்ஸ்ல நம்ம புக் பண்ணும்போது கிடைக்குமான்னு தெரியவே வாய்ப்பில்லை. அதனால தான் வந்து நான் எக்ஸ்க்ளூசிவா இந்த வீடியோ பண்ணேன். ஸோ இன்கேஸ் நீங்க வந்து டொமஸ்டிக் டிராவல் ஆகட்டும், இன்டர்நேஷனல் டிராவல் ஆகட்டும், ஃப்ரீக்வெண்டா டிராவல் பண்றீங்கன்னா hotels.comல புக் பண்ணி இந்த ரிவார்டு பாயிண்ட்ஸ் இதை யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகேவா? ஸோ இங்க இருக்கு பாருங்க, ரிவார்டு பாயிண்ட்ஸ், விஐபி ஆக்சஸ். ஸோ இந்த மாதிரி சில்வர் மெம்பர்ஸ்லாம் ஆயிட்டிங்கன்னா உங்களுக்கு லாஞ்சு, ஸ்பா, இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் எல்லாம் நீங்கள் பே பண்ணி போக தேவையில்லை. விஐபி ஆக்சஸ் ரிவார்டு பாயிண்ட் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மக்களே. சூப்பர் ஆப்ஷனாக இருக்கா? ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட ட்ராவல் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ மக்களே. நம்ம hotels.com வெப்சைட்ல எப்படி வந்து ரூம்ஸ் புக் பண்ணலாம் நம்மளோட டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் டிராவலுக்கு அப்படிங்கறத பார்த்தோம். நிறைய ஹோட்டல் புக்கிங் வெப்சைட்ஸ் இருந்தாலும் hotels.comல என்ன மாதிரி யூசர் ஃப்ரெண்ட்லினஸ் இருந்துச்சு, ஒரு இன்டர்நேஷனல் டிராவல் போது அங்க இருக்கிற ஹோட்டல்ஸ்க்கு எப்படி புக் பண்ணலாம், டொமஸ்டிக் டிராவலுக்கு எப்படி புக் பண்ணலாம், என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் வரும், நம்ம ஃப்ரீக்வெண்டா டிராவல் பண்ணும்போது, கண்டினியூஸ் நம்ம டிராவல் பண்ணும்போது அந்த பாயிண்ட்ஸ் ஆட் ஆனதுக்கு அப்புறம் அந்த வேல்யூ பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து எப்படி நாம ரிடீம் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் வந்து சூப்பரா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இனிமேல் நீங்க வந்து போத் டொமஸ்டிக் டிராவல் பண்ணாலும் சரி, இன்டர்நேஷனல் டிராவல் பண்ணாலும் சரி, hotels.com மூலமா புக் பண்ணி பாருங்க. என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த ப்ராசஸ்ல காமிச்சிட்டேன், புக்கிங் ஹோட்டல் புக்கிங் ப்ராசஸ்ல. சோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலில யாராவது வந்து ஃப்ரீக்வெண்டா டிராவல் பண்றாங்க, இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் எல்லாம் புக் பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கும் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் வந்து இது பெனிஃபிட்டா இருக்கும். நாம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers மக்களே. பை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல பிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்காங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.